அம்மா சத்தம் போடாதீங்கம்மா. அட பாவி, அந்த போலீஸ் தேடிட்டு வந்த கடத்தல்காரன் நீயா? இப்படி ஒரு ஈனத்தனமான தொழில் செஞ்சுதான் எங்களை மானத்தோடு காப்பாத்துறதா சொன்னியா? நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்கம்மா. தொடாதே. உன்னை என் மகன் சொல்லிக்கவே எனக்கு வெட்கமா இருக்கு. நிர்கதியா நம்மளை விட்டுட்டு உங்க அப்பா இறந்து போனாரே, அப்போ கூட நான் எப்படி துடிக்கலடா. ஆனா நான் பெத்த மகனே கடத்தல்காரா என் கண் முன்னால வந்து நிக்கிறேயே, இந்த கொடுமையதான் என்னால தாங்க முடியலடா, தாங்க முடியல. கடவுளே கடவுளே. அம்மா என்ன மன்னிச்சிடுங்கம்மா. நான் யாருடா உன்னை மன்னிக்கிறதுக்கு? நீதான் போலீஸே தேடிக்கிட்டு வர்ற அளவுக்கு பெரிய மனுஷன் ஆயிட்டியே. இவ்வளவு பெரிய மனுஷனுக்கு தாயா இருக்கிறதுக்கு எனக்கு அருகதை இல்லடா. நான் வர்றேன். அம்மா அவசரப்படாதீங்கம்மா. அவசரப்பட்டு நீ கொள்ளக்காரனா மாறின மாதிரி யுவராஜாவும் மாறிடக்கூடாது என்னதான் அப்பா இப்ப நான் பயப்படுறேன். அவனாவது யோகியனா நல்லவனா வரணும்னு ஆசைப்படுறேன்டா, நான் ஆசைப்படுறேன். அம்மா உங்க ஆசையை நான் நிறைவேற்றி வைக்கிறேம்மா. நான் கெட்டவனா இருந்தாலும் தம்பி யுவராஜாவை நல்லவனா நேர்மையானவனா வளர்க்கிறேம்மா. நான் இப்பவே போய் அந்த கூட்டத்தில இருந்து விலகிறேன்னு சொல்லிட்டு வந்துடுறேம்மா. இது சத்தியம். என்ன நம்புங்கம்மா, என்ன நம்புங்க. ராஜா, உனக்கு கண்ணு பைத்தியமா பிடிச்சிருக்கு? பிடிச்சிருந்த பைத்தியம் இன்னைக்கு தான் தெளிஞ்சிருக்கு. என்ன சொல்ற? நான் தெய்வத்துக்கு மேல மதிக்கிறேன் எங்க அம்மா. இன்னைக்கு தான் நான் ஒரு கடத்தல்காரன் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த பெத்த மனசு எவ்வளவு வேதனைப்பட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரியாது. பாஸ், என்ன மன்னிச்சிடுங்க. இந்த நிமிஷமே இந்த கூட்டத்தை விட்டு விலகிறேன்னு எங்க அம்மா கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு வந்திருக்கேன். நான் வரேன். வரேன்னு சொல்லிட்டு போனா எப்படி? ராஜா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? கடத்தல் கூட்டத்துல மாட்டிக்கிட்டவன் கதி செலந்தி வலையில மாட்டிக்கிட்ட பூச்சி மாதிரி. அதுல ஒட்டிக்கத்தான் முடியுமே தவிர வெட்டிக்க முடியாது. என்ன பாக்குற? நீ இங்க இருந்து போகணும்னு நினைச்சா உன் உயிரை விடணும். பரவாயில்ல, என்ன சுட்டு கொல்லுங்க. உன்னை மட்டும் இல்ல, உன் குடும்பத்தையே கொல்லுவேன். ஓகே? அப்படின்னு அன்னைக்கு பாஸ் சொன்னதும் எந்த தம்பியும் தாயும் காப்பாத்ததுக்காக நான் அந்த கடத்தல் கூட்டத்துல சேர்ந்தனோ அவங்களையே அவன் கொன்னுடுவேன்னு சொன்னதுக்கு அப்புறம் அங்கிருந்து என்னால விலகவே முடியல. ஆனா கடத்தல்காரனை என்ன பார்த்த அதிர்ச்சியில அன்னைக்கே அம்மா இறந்துட்டாங்க. அவங்களுக்கு கொடுத்த சத்தியத்துல ஒண்ணு மட்டும்தான் என்னால காப்பாற்ற முடிஞ்சது. அது உன்னை நல்லவனா வளர்த்து. இப்ப சொல்லுப்பா, கோடீஸ்வரன் நகரத்துக்கா நான் கொள்ளை கூட்டத்துல சேர்ந்தேன்? அண்ணா அப்படி கூப்பிடாதப்பா. அந்த வார்த்தைக்கு நான் அருகதை இல்லாத. அண்ணா, உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஏதேதோ பேசி உங்க மனசை புண்படுத்திட்டேன். என்ன மன்னிச்சிடுங்கண்ணா, என்ன மன்னிச்சிடுங்க. ஹலோ ராஜாவா, நானும் பேசுறேன். ஒரு முக்கியமான விஷயம். அதிர்ச்சியில உங்க அம்மா சாகல, அநியாயமா கொலை செய்யப்பட்டிருக்காங்க. என்ன சொல்ற நீ? ஆமாங்க, இப்பதான் எனக்கே தெரியும். நம்ம பாஸ்தா உங்க அம்மா முகத்துல தலையினை அழுத்தி மூச்சு திணற சாகடிச்சிருக்கான். இந்த உண்மையை மனோகர ஜேம்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருந்ததை கேட்டுதான் உங்களுக்கு போன் பண்றேன். Hey boss, you bloody rascal! I will kill you. அண்ணா, எங்க போறீங்க? அம்மாவை கொண்ட அந்த துரோகியும் அவன் கூட்டத்தையும் கூண்டோட வச்சுட்டு வர போறேன். என்ன, அம்மா கொலை செய்யப்பட்டாங்களா? Yes! நம்ம அம்மா முகத்துல தலையணைய வச்சு அழுத்தி மூச்சு திணற கதற கதற கொண்ட அந்த துரோகினுடைய இதயத்தை இந்த துப்பாக்கி குண்டுகளால தொலைச்சாதான் ஆத்மா அடங்கும். பழிக்கு பழி வாழ்ந்தாதான் ஆத்மா சாட்சி அடையும். அண்ணா, என்ன ஆச்சு உங்களுக்கு?
மாத்திரை. Calling 307. Mr. Raja, Mr. Raja, Mr. Raja, Mr. Raja. Yes, boss. ஐயோ பாவம், ஏதோ குழந்தை கூட்டத்துல தாயார தவற விட்டது போல இருக்கு, இங்க வந்து தேடுது. பூசாரியா, ஆத்தா கிட்ட என் குறைய சொல்ல வந்திருக்கேன். சொல்லண்டா. எனக்கு ஒரே மாமன், அவருக்கு ஒரே பொண்ணு. அவளை நான் உயிருக்குயிரா காதலிக்கிறேன். மேல சொல்லு. அவ 6 அடி, நான் 3 அடி. அவளை குட்டியாக்கணும், இல்ல என்னை நெட்டையாக்கணும். உன்னை நெட்டையாக்குறது முடியாத காரியம். அவளை வேணா குட்டையாக்கலாம். காலை வெட்டிடுவீங்களா? பேசாதே, வீட்டுக்கு போடா. உனக்கு ஏத்தா போல உன் மாமன் பொண்ணு குட்டையா இருப்பா. தாலி எடுத்து கப்பல் கலட்டா கட்டிடு. 10 ரூபாய் உண்டியில போட்டு ஆத்தா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஓடா. பூசாரியா, எல்லாருக்கும் 5 ரூபாய், எனக்கு மட்டும் என்ன 10 ரூபாய்? இது காதல் விவகாரம், கரார் வேறதா. கப்பல் போடு. சரிங்க. ஆத்தா போடுறா. உண்டியில போடுறியா, உள்ள இருந்து எடுக்கிறியா? போடுங்க. போடுறா. அத்தா, எனக்கு சொத்தும் இல்ல சுதந்திரம் இல்ல, தெரியாம 10 பிள்ளைய பெத்து போட்டேன். என்ன நீதான் காப்பாத்தணும். ஏய்யா, ஆத்தா என்ன ரேஷன் கடையா வச்சிருக்கா? உங்களுக்கு அப்பப்ப அரிசி அளந்து கொடுக்க. உனக்கு தான் சொத்து இல்லன்னு தெரியுமே, அப்புறம் ஏன் 10 பிள்ளை பெத்த? தெரியாம பிறந்துருச்சுங்க. உனக்கே தெரியாம பிறந்துருச்சா? இது குழப்பமான விஷயம், நம்ம கிளறக்கூடாது. சரி, ஆத்தா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு 5 ரூபாய் உண்டியில போடு. அத்தா, என்னை காப்பாத்துமா. சு. அம்மா. 5 ரூபாய் இருக்கா? ம். அம்மா, மாரிம தள்ளி. நீ நில்லு தள்ளி. பூசாரி காரு. பூசாரி காரா? இன்னும் சைக்கிளே வாங்க முடியல. ఓ, ఇది భాష వివగారమా? అది కాదండి, నాకు బిడ్డలే లేదండి. అమ్మ కారుతో చెప్పిపోయేదానికి వచ్చాను సామి. எதுவுமே புரியல. தமிழ்ல சொன்னா மட்டும் ஆட்டுக்கு என்ன புரியவா போகுது? நீங்க செப்புனதெல்லாம் ஆட்டுக்கு புரிஞ்சு போச்சு. 5 ரூபாய உண்டியில பெட்டுக்கோண்டி. సరేండి సామి. మీరు దాన్ని పెట్టిన పొమ్మని చెప్పన్నారండి. ஒரு கமர் கண்டி வேணா வை. போண்டி. அந்த பாஸ பத்தி ஒரு தடையும் கிடைக்கலையே. நம்ம அம்மா முகத்துல தலையை வச்சு அழுத்தி மூச்சு முட்டை கதற கதற கொண்ட அந்த துரோகியோட இதயத்தை இந்த துப்பாக்கி குண்டுகளால தொலைச்சாதான் என் வெறி அடங்கும், என் ஆத்மா சாந்தி அடையும். அண்ணா, உங்க ஆத்மா சாந்தி அடைய நம்ம அம்மாவை அநியாயமா கொண்டு அந்த பாவிய எப்படியாவது கண்டுபிடிச்சு பழி வாங்காம விட மாட்டேன், விடவே மாட்டேன். மிஸ்டர் ராஜா, மிஸ்டர் ராஜா. எஸ் பாஸ். ஒரு முக்கியமான பார்ட்டியை மீட் பண்ண போறோம். செகண்ட் மெயின் ரோட்ல இருக்கிற வாசன் பொம்மை கடைக்கு உடனடியா வந்து சேர்றேன். உனக்காக நான் அங்க வெயிட் பண்றேன். அங்க நீ வெயிட் பண்றியா? எங்க இருக்கேன்னு தெரியாம தான் உனக்காக நான் இங்க வெயிட் பண்றேன். ஏய் பாஸ், இனிமே உன் உயிர் என் கையில. என்ன சார், என்ன வேணும்? அந்த டாக் பொம்மை வேணும். வில் போடு. சரிங்க.
ராஜாவை காணுமே. ஐயோ, எஸ்பி ராமநாத்தில் வராரு. இப்ப டைமண்ட் நம்ம கையில இருந்து ஆபத்தாச்சே. இதுக்குள்ள வச்சிருக்கோம். ஹலோ மிஸ்டர் மார்த்தாண்டன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. உங்க ஏற்றுமதி இறக்குமதி பிசினஸ்லாம் நல்லா நடக்குது இல்ல? பரவாயில்லைங்க, ட்ரபிள் ஒண்ணு இல்ல. ட்ரபிள் இல்லாத வரைக்கும் பிசினஸ் நல்லா தான் நடக்கும். ட்ரபிள் வந்துட்டா டல்லு தான் இல்ல? ஆமாங்க. அடடே, இந்த நாய் பொம்மை நல்லா இருக்குல்ல? என் டாக்டருக்கு இன்னைக்கு பர்த்டே, நல்ல பொம்மையா வாங்கிட்டு சொன்னா, அதான் இதே எடுத்துக்கலான்னு. I see. என்ன இது சத்தமே வரல? உள்ள ஏதாவது அடைச்சிட்டு இருக்க என்ன? ஐயோ, படுபாதி திறந்து பார்த்துட்டாங்க, மாட்டிக்குவனே. எஸ்பி சார், இந்த பொம்மையை சார் வாங்கிட்டாங்க. உங்களுக்கு இதே மாதிரி வேற பொம்மையை தரேன். இது உங்களுதா? ஆமா சார். என்ன சார் பில்லு? வர்ற சார். Calling 307. மிஸ்டர் ராஜா, மிஸ்டர் ராஜா. எஸ் பாஸ். நீ பொம்மை கடைக்கு வர வேணாம். அங்க எஸ்பி இருக்கிறாரு. நீ நேரா நம்ம இடத்துக்கு வந்துரு. ஓகே? அசையாத. நேரா நான் சொல்ற இடத்துக்கு வண்டியை ஓட்டு. நிறுத்து. இறங்க கீழே. முதல் நாள் செட்டி நீங்களா? நாங்களே தான். மரியாதையா அந்த ராஜா மூலமா எங்க கிட்ட இருந்து கொள்ளையடிச்ச அந்த வைரத்தையும் தங்க பிஸ்கட்டையும் கொடுத்துரு. எங்க அந்த வைரம்? தெரியாது. எங்க அந்த தங்கம்? அது வந்து தெரியாது. சத்தியமா எனக்கு தெரியாது. சத்தியமா? அதுதான் நமக்கு சக்கரை பொங்கல் ஆச்சே. மரியாதையா எங்க பொருளை திருப்பி கொடுத்துரு, இல்ல உன்னை உயிரோட சமாதி வச்சிருவேன். இப்ப சொல்லு. தெரியாதே? தெரியாது. இப்படியெல்லாம் கேட்டா இவன் உண்மைய சொல்ல மாட்டான். இவனை சுட்டுவாமா? இவனை சுட்டா உடனே செத்துருவான். அப்ப நம்ம கைக்கு வைரமும் தங்க பிஸ்கட்டும் கிடைக்காது. அதனால அதோ பார். அந்த பாஸ் இருக்கிற இடத்தை எங்கேன்னு தேடுறது? அவன் மட்டும் என் கையில கிடைச்சா அவனையும் அவன் கூட்டத்தையும் குண்டோட உடைச்சிடுவேன். மார்த்தாண்டா, சிவன் பாதி சக்தி பாதின்னு அர்த்தநாரீஸ்வரர் பத்தி கேள்விப்பட்டிருக்கிறியா? இப்ப நீ உண்மையை சொல்லல, உன் உடம்ப 2 பாதியா கிழிச்சிருவோம். மரியாதையா சொல்லு. அது அந்த ராஜாவுக்கு தான் தெரியும். அவனுக்கு தான் தெரியுமா இல்ல உனக்கும் தெரியுமா? இப்ப தெரிஞ்சிடும். கரெக்ட் செட்டி. எடுக்க. சாபாஷ். ரிவர்ஸ். எங்க அந்த வைரமும் தங்க பிஸ்கட்டும்? சொல்லு. தெரியாது. தெரியாது? சிட்டி. இனி இவன் உண்மையை சொல்றேன்னு சொன்னாலும் சரி, வண்டியை நிறுத்தாத. இவன் உடம்ப 2ஆ கிழிச்சிரு. அதே ராஜாதான். இவனை விடக்கூடாது.
அநியாயமா சுட்டுட்டாங்க. எஸ் பாஸ். நேத்துக்கு நல்ல சமயத்துல வந்து என்ன காப்பாத்துன, ரொம்ப தேங்க்ஸ். அட பாவி, நீ அந்த பாஸ். அப்பவே தெரிஞ்சிருந்தா உன்னை அதே இடத்துல சுட்டு கொன்னு இருப்பனடா. ஆமா ராஜா, காப்பாத்துனே. நேரா நம்ம இடத்துக்கு கொண்டு வராம எதுக்கு நர்சிங் ஹோம் எடுத்துட்டு போன? நல்ல வேலை, மயக்கம் தெரிஞ்சதும் யாருகிட்டையும் சொல்லாம ஓடி வந்துட்டேன். பை அனு அங்க வருவா, விஷயத்தை சொல்லுவா, காரியத்தை முடிச்சுடு. முடிக்கிறேன் பாஸ். டார்லிங்கா, இவ யாரா இருக்கும்? ஒருவேளை அண்ணனோட காதலியா இருப்பாளோ? என்ன இன்னைக்கு ராஜா ரொம்ப நல்லா இருக்கீங்க? என்ன இது? இந்த அனு அழுக்கு போயிட்டேனா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நில்லுங்க, நீங்க ஏன் ராஜாவே இல்லை. என்ன? நான் ராஜா இல்லையா? ஆமா. எப்படி தெரியும்னு பாக்குறீங்களா? முதல்ல உங்களை பார்த்ததுமே தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன் ராஜாவா இருந்தா இந்த அணுவை அணு அணுவா ரசிச்சிருப்பாரு. ஆனா நீங்க உங்க அம்மாவை கொண்ட அந்த பாச பழி வாங்கணும்னு துடிக்கிற ராஜாவா தான் தெரியுறீங்க. ஆமா, அது என் கடமையாச்சே. கடமைக்காக காதலியை மறந்துடுவீங்களா? மறக்கல. மறக்கலன்னா எப்பவும் போல ராஜாவுக்கு என் மேல ஆசை இருக்குங்கிறத இப்போ இந்த இறுக்கமான நெருக்கத்துல எனக்கு புரிய வைங்களேன். கடமைதான் முதல்ல. உண்மைதாங்க. ஆனா ஆத்திரப்பட்டோ அவசரப்பட்டோ
அந்த பாச பழி வாங்கணும்னு நினைச்சே ஆபத்துல மாட்டிக்காதீங்க. இங்க வேகத்தை விட விவேகம்தான் முக்கியம். வந்த விஷயத்த சொல்ல மறந்துட்டேனே. நாம கொள்ளையடிச்ச சிலைகள் உங்க பாதுகாப்புல தானே இருக்கு. அதுல ஒரு சிலையை வைக்கிறதுக்கு பாஸ் ஏற்பாடு பண்ணிருக்கான். பார்ட்டி 10வது கிலோமீட்டர்ல நமக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சீக்கிரமா ஒரு சிலை எடுத்துட்டு வாங்க. சிலையா? என்னதான் நீங்க என்ன உண்மையா காதலிச்சாலும் சிலை இருக்கிற இடம் நான் தெரிஞ்சுக்க கூடாதுன்னு தானே நினைக்கிறீங்க? ஓகே, நான் கீழே வெயிட் பண்றேன். அந்த சிலையை பிரீஃப் கேஸ்குள்ள வச்சு உடனே எடுத்துட்டு வாங்க. ராஜா, அது பாருங்க, போலீஸ் நம்மள ஃபாலோ பண்றாங்க. Get up. அந்த பெட்டி எடுங்க. எதுக்கு? ஓஹோ, காரணத்தை சொன்னாதான் திறந்து காட்டுவீங்களோ? அப்படிலாம் ஒண்ணு இல்ல சார், நானே திறந்து காட்டுறேன். சாரி ஃபார் த ட்ரபிள். நீங்க போகலாம். எதுக்கு சார் வண்டியை நிறுத்தி இப்படி செக் பண்ணிட்டு இருக்கீங்க? மேலெடுத்து உத்தரவு. யூ கேன் கோ. அப்பா, நல்ல வேளை நீங்க சிலையை கொண்டு வராம இருந்ததுனால தப்பிச்சுக்கிட்டோம். ஆமாமா. சரி வா, நம்ம பாஸ் இடத்துக்கு போயிடலாம். சரிதா, இப்ப நாம அங்க போனோம், அவ்வளவுதான். போலீஸ் நமக்கு தெரியாம ஃபாலோ பண்ணாலும் பண்ணுவாங்க. எதுக்கும் உங்க வீட்டுக்கு போலாம். இவன் மூலமா நம்ம பாஸ் இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்தா முடியாது போடுறேன். நீங்கள் ஆரானா? என் பேர் ராதா. நான் யுவராஜாவை பார்க்கணும். யூ மீன் சின்னத்துறை? ஆமா, அவர் மரிச்சு போய் 1 மாசம் கழிஞ்சு. என்ன சொல்றீங்க? எஸ் மேடம், 1 மந்த்துக்கு முன்னாடி ஸ்மால் துறை வந்துச்சு, பிக் துறையை பார்த்துச்சு. 2 பேரும் மேல என்ன பேசினாங்களோ ஏது பேசினாங்களோ எங்களுக்கு தெரியாது. திடீர்னு டாக்டர் வந்தாரு, எல்லாரும் மேல போய் பார்த்தோம். அவ்வளவுதான். நெஞ்சு வேதனையில் துடிச்சு. சின்ன முதலாளி மரிச்சு போய் என்ன, பெரிய முதலாளி பறஞ்சுதான் எங்கள் அறி. யுவராஜா, நெல். இப்ப நீ ராதான்னு கூப்பிட்ட, நீதான் யுவராஜாங்கிற உண்மை எல்லாருக்கும் தெரிஞ்சது. யார் இந்த பொண்ணு? அவதான் பெரியய்யா. இந்த மேடம் ஸ்மால் துறை பார்க்க வந்தது. മരിച്ചു പോയത് ഞങ്ങൾ പറഞ്ഞപ്പോ കരയുന്നത്. அந்த ராதாவை மேல வர சொல். கூப்பிடுறாரு, மேல பாப்பா. வரும். வாராதா, உட்கார். உட்கார நான் வரல, உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கத்தான் வந்திருக்கேன். அப்படியா? ஆமா, இயற்கையாவே அவர் இறந்தாரா இல்ல இறக்கமே இல்லாம நீங்க அவரை கொன்னுட்டீங்களா? ராதா, அனாவசியமா வார்த்தைகளை கொட்டாத. நான் அவன் கூட பிறந்தவன். இல்ல,
எங்க காதல உங்ககிட்ட எடுத்து சொல்லி சம்மதம் வாங்கி அடுத்த முகூர்த்தத்திலேயே என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்தவர அநியாயமா கொண்டுட்ட நீங்க கூட பிறந்தவ இல்ல கொலறாரே. ராதா, உண்மை என்னன்னு தெரியாம உளராத. அந்த உண்மை என்னன்னு எனக்கு இப்ப தெரிஞ்சு போச்சு. நெஞ்சு வலியால அவர் செத்து போனாருன்னு நீங்க சொல்லலாம், மத்தவங்களும் நம்பலாம். ஆனா நான் நம்ப மாட்டேன். என்னைக்கும் இல்லாத நெஞ்சு வலி அன்னைக்கு மட்டும் எப்படி வந்தது? போது நிறுத்து ராதா. நீ யாருகிட்ட பேசிட்டு இருக்க தெரியுமா? நான் தான் யுவராஜா. அண்ணா ராஜா, என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கவும் முயற்சி பண்ணாம ஏதோ பழி சுமத்துற. பரவாயில்ல, நேரம் வரும்போது எல்லாத்தையும் நீ புரிஞ்சுக்குவ. தீபா, ராதாவை சமாதானப்படுத்தி சாப்பிடவே. அவளை ஜாக்கிரதையா பாத்துக்க. சரிங்க முதலாளி. ராஜா, எஸ் பாஸ். சிலை இல்லாம வெறும் பெட்டியை மட்டும் கொண்டு வந்து போலீஸையே ஏமாத்திட்டியாமே. சிலை இருக்கிற இடம் தெரிஞ்சாதனடா கொண்டாடுறதுக்கு முண்டம். எப்ப போலீஸுக்கு உன் மேல சந்தேகம் வந்துடுச்சோ எந்த நிமிஷத்திலையும் உன் வீட்டை ரைட் பண்ணலாம். அதனால நாம கொள்ளையடிச்சு உன் பாதுகாப்புல இருக்கிற சிலைகளை உடனடியா இங்க கொண்டு வந்து சேர்த்துடு. சேர்த்துறா. கூடி சீக்கிரமே உன்னையும் உன் கூட்டத்தையும் எங்க சேர்க்கணுமா அங்க சேர்த்துடுறேன். வாயா அதுக்கு மல்லிகை பூடிக்குது. என்னடி இது முன்னேற்பாடா? பாயெல்லாம் போட்டு தயார் நிலையில் இருக்கிறேன். இது வேறயா? என்ன இன்னைக்கு மதுரை வீரனுக்கு படையெல்லாம்? மதுரை வீரனுக்கு இல்லையா, உனக்காகத்தான். அடி பாவி, நான் உயிரோடு இருக்கும் போதே எனக்கு படையல் போட்டியா? என் ஆசை மச்சானுக்கு இதெல்லாம் செய்யக்கூடாதா? உனக்கு பிடிக்கும்னு தான் இட்லி, மீன் குழம்பு, வாத்து முட்டை, வறுத்த மீன், கோழி விதவிதமா செஞ்சு வச்சிருக்கேன். நான் முதல்ல குடிக்கணும். அதுக்காகத்தான் வாங்கி வச்சிருக்கேன். ஊத்து. எப்படி இருக்கு மச்சான்? சும்மா கிச்சன் இருக்கு. ஒரே தூக்குது. வாய்க்கு காரம் ஏதாவது வச்சிருக்கியா? ஓ, இதோ மீன் குழம்புல ஊற வச்ச இட்லி. ஓ, இப்பெல்லாம் நீ இட்லிய ஊற வைக்கவே ஆரம்பிச்சிட்டியா? அதான் மல்லிகைப்பூ வாட்ட இருக்கு. ஆஹா, புட்டு உள்ள விட்டா போறதே தெரியல. உனக்கு ஏதாவது தெரியுதா? தெரியல மச்சான், அதனாலதான் கேக்குறேன். அந்த ஆட்டுக்கிட்ட அப்படி என்ன விசேஷம் இருக்கு? அத மட்டும் என்கிட்ட கேட்காத. அந்த ரகசியத்தை நான் சொல்றதுக்கு என்ன வாத்து மடையனா? அது தெரிஞ்சுதான் மச்சான் வாத்து முட்டை அவைச்சு வச்சிருக்கேன். ஆஹா, இது கூட உள்ள போறதே தெரியல. உனக்கு ஏதாவது தெரியுதா? தெரியல மச்சான், அதனாலதான் கேக்குறேன். அந்த ஆடு ஆடு கீடுன்னு கேட்ட அப்புறம் நான் ஓடி போயிருவேன். இத பாரு மச்சான், இனிமே நான் கேட்க மாட்டேன். அப்படியே கேட்டாலும் நீ சொல்லக்கூடாது. சொல்லுவேன். என்ன சொல்ல வேண்டாம்னு சொல்றதுக்கு நீ யாரு? அந்த வைரத்தை இலையோட சேர்த்து ஆடு முழுங்கிருச்சே, அதை சொல்லுவேன். நான் சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன்ல, நான் கேட்க மாட்டேன். காது மூடிக்கிறேன். நீ மூடிக்குவியோ திறந்துக்குவியோ, நான் விடுறதா இல்ல. ஆத்தாளே ஆடா வந்து குறி சொல்றதா பொய் சொல்லி ஜனங்களை ஏமாத்தி காசு சம்பாதிக்கிறேன்னு அதையும் சொல்லுவேன். அது மட்டும் இல்ல, ஆட்டுப்புழுக்கு ஏன் சேர்த்து வைக்கிறீங்கன்னு கேட்டியே. என்னைக்காவது ஒரு நாள் புழுக்கியோட சேர்ந்து வைரம் வெளியே வந்துடாதான்னு காத்துக்கிட்டு இருக்கேன். அடப்பாவி மனுஷா, இது அப்பவே என்கிட்ட சொல்லிருக்க கூடாது. ஏன் ஒப்பங்கிட்ட புடிச்சு கொடுக்கறதுக்கா? அது இல்ல மச்சான், அந்த வைரம் வெளியில வர்றதுக்கு ஒரு வழி பண்ணிருப்பேன். கையூட்டு எடுத்துப்பியா? தேதி கொடுக்கலாங்கிறியா? அது இல்ல மச்சான், கத்தி அது வயித்துல. வைரம் நம்ம கையில. அசத்திட்டிய. யுவராஜா, என்ன யோசிக்கிற? உன் மேல உயிரையே வச்சுக்கிட்டு இருக்கிற ராதா கிட்ட நீதான் யுவராஜாங்கிற உண்மையை சொல்லிடு. நீ இறந்துட்டதா தப்பா நினைச்சுக்கிட்டு அவ தற்கொலை பண்ணிக்கிட்டா
நோ. ராதா, நான் தான் யுவராஜா. இத அப்பவே சொல்லணும் தான் முயற்சி பண்ணேன். ஆனா திடீர்னு தீபா வரவே சொல்ல முடியல. அநியாயமா எங்க அம்மாவை கொன்ன அந்த பாஸையும் அந்த கூட்டத்தையும் பிடிச்சு பழி வாங்கணும் தான் நான் எங்க அண்ணனா மாதிரி நடிச்சிட்டு இருக்கேன். ராதா, ஏன் பேச மாட்டேங்கிற? இன்னுமா என் மேல கோவம்? தீபா, நீயா? பயப்படாதீங்க, உங்க லட்சியத்துக்கு நான் துணையா தான் இருப்பேன். நீ என்ன சொல்ற? We are sailing in the same boat ன்னு சொல்றேன். Yes, I am a CID police officer. யாரை கண்டுபிடிக்கணும்னு நீங்க துடிக்கிறீங்களோ அந்த ஸ்மக்லிங் கூட்டத்தை பிடிச்சு சட்டத்தின் கைகளில் ஒப்படைக்கத்தான் எங்க டிபார்ட்மெண்ட்ல என்ன இங்க வேலைக்காரியா நடிக்க சொல்லி அனுப்பியிருக்காங்க. ஏன்னா உங்க அண்ணன் ராஜா மேல எங்களுக்கு ரொம்ப நாளாவே சந்தேகம் இருக்கு. I see. அப்படின்னா உங்க உதவி எனக்கு எப்ப உண்டுன்னு சொல்லுங்க. எந்த நேரத்துல எப்படிப்பட்ட உதவியை கேட்டாலும் எங்க டிபார்ட்மெண்டே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். தேங்க்யூ. ஆமா, ராதா எங்க? நான் உயிரோட இருக்கிற உண்மையை உடனே போய் ராதா, ராதா, என்னாச்சு? என்னாச்சு உனக்கு? ஏன் இருக்க? நீங்க இறந்துட்டீங்க நான் உங்க சொன்னதும் ராதா, எனக்கு உயிர் வாழ பிடிக்கல. ஐயோ, அதனால விஷத்தை குடிச்சிட்டேன். உண்மையெல்லாம் உன்கிட்ட சொல்லணும் தானே ஓடோடி வந்தேன். அதுக்குள்ள அவசரப்பட்டி ராதா. என்ன மன்னிச்சிடுங்க. அடுத்த ஜென்மத்திலயாவது நாம ஒண்ணு சேரணும்னு ராதா, அந்த ஆண்டவன்கிட்ட. ராதா, 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 ராதா.